ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருப்பு உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப சத்து, வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கருப்பு உளுந்து இருந்ததுன்னா எந்த கப்போ அதில் ஒரு கப்பு எடுத்துக்கங்க. அது அரை கப்பு பச்சரிசி எடுத்துக்குங்க. கருப்பு உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்குங்க, அதில் கூட செய்யலாம். இப்போ அந்த கருப்பு உளுந்தையும் பச்சரிசியையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஏன்னா கருப்பு உளுந்து மட்டும் வறுத்தோன்னா அது வறுபட்டுச்சு தீஞ்சிச்சின்னு தெரியாது. அதனால் வந்து நம்ம அரிசியை நான் ஒன்றா போட்டு வறுத்துக்கினேன். நல்லா வறுந்துச்சு பாருங்கள். நல்லா உளுந்து வாசனையும் வந்தது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே வெள்ளை உளுந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன் நான். இல்லைனா பொடி செஞ்சு கூட செய்யலாம், பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு கூட செய்யலாம். நான் கழுவாமல் வறுத்ததால் நான் இப்போ வந்து இதை ஊற வச்சு நான் அரைக்க போகிறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை அலசிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 1/2 hour ஒரு 1 hour நான் ஊற வச்சுக்கிறேன். நல்லா 2-3 தடவை அலசிட்டு நான் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 1 hour இல்லைனா 1/2 hourக்கு மேலே ஊறட்டும். இப்போ ஒரு 1 hour ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு 2 இல்லைனா 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி தோசை பதம் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கினேன். இது வந்து வறுத்துட்டு நீங்கள் ஊற வைக்காமல் பவுடராக கூட நைஸாக பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான். அது கொதிக்கு வரட்டும். கொதி வந்தோடனே இப்போ கொதி வந்துடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கத்தை வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம், அப்போ தான் இனிப்பு நல்லா எடுக்கும். பொங்கி பொங்கி வரும், விடாமல் கிண்டிக்கினே இருக்கணும். ஏன்னா நல்லா கொதிக்கணும், அந்த மாவு வேகணும். நல்லா பொங்கி வருது பாருங்கள். கை விடாமல் 10 நிமிஷம் வந்து இப்படி மீடியம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். இப்போ வந்து இது வெல்லம் சேர்த்துக்கலாம். இது சுத்தமான வெல்லம், அதெல்லாம் நான் அப்படியே சேர்க்குறேன். இல்லை நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு கொதி வர வச்சு வடிகட்டிக்கிங்க. நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கலந்துக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா வந்துட்டு சர்க்கரை இனிப்பு வேணான்னா வெறும் அந்த உப்பு போட்டோம் இல்லைங்களா, நம்ம அப்படியே கூட தேங்காய் பூ தூவி அப்படியே குடிக்கலாம். இது பசங்களுக்காக நம்ம அப்போ தான் ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதி வர வரைக்கும் கைவிடாமல் கிண்டிட்டு, இப்போ வந்துட்டு ஆற வச்ச பால் இருக்குது, காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ வச்சுக்கிறேன், இது வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெடி. தேங்க்யூ.